பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதத்தின் அதிகாலையில உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயும் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதமும் தேவன் நமக்கு நம்முடைய இருதயத்துல பேசி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மோடு பேசி நமக்கான பாதையை ஏற்படுத்துகிறார். இந்த மாதமும் தேவனுடைய வசனம் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் ஒரு நிமிடம் இந்த ஜெபத்தை முழுவதுமாக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படிக்காக உங்களை அழைக்கிறேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம் Deuteronomy verse 13, chapter 13 verse 17 and 18, 17 மற்றும் 18வது வசனம் இப்படியா சொல்லுது: சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சந்ததிக்கு செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்றீங்களா? தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ண விரும்புகிறார். இந்த மாதத்துல கட்டாயமாக அந்த விருத்தி அடைய பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்மளுடைய இடத்தை விட்டு, நம்மளுடைய பாளையத்தை விட்டு விலக்கி வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன அந்த காரியம் என்று கேட்டால், இங்க வேதத்துல சொல்லுது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுது. சபிக்கப்பட்ட பொருள், சாபமான பொருள், அதாவது தேவன் விரும்பாத எந்த விஷயமும் சாபமானது, சபிக்கப்பட்டது. சாபம் என்ற உடனே எல்லாரும் நினைப்பது என்னவென்றால், வாயின் வார்த்தையிலே வெளிப்படுகிற வார்த்தையின் திரள்ச்சி, கோபத்தின் திரள்ச்சி அப்படி என்று நினைக்கிறாங்க. அது கிடையாது. சாபம் என்பது தேவன் விரும்பாத, தேவன் விருப்பப்படாத எந்த ஒரு காரியமும் சபிக்கப்பட்டது. சாபம் என்பது என்னன்னா, அது அருவருக்கத்தக்கது, அது பிசாசின் குணமுடையது. அதாவது பிசாசு விரும்புகிற காரியங்கள் யாவுமே அது சாபம் என்று நாம் வேதாகமத்துல நாம் தெரிந்து கொள்ள வேதாகமத்துல இங்க குறிப்பிடுகிறது. அப்போ அந்த காரியத்தை நம்மளுடைய வீட்டையும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய பாளையத்தை சுற்றிலும் என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது. அதை விட்டு விலக்கிடுங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது விலக்கி வைக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி. அப்போ அவர் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறார்? இந்த மாதத்துல உங்களுக்கு தயை செய்கிறார், உங்களுக்கு இறங்குகிறார். இறங்கி அவர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணதான் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல விருத்தி அடைய பண்ண விரும்புகிறார். இந்த தேசத்துல விருத்தி அடைய பண்ண விரும்புகிறார். நிறைய ஜனங்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாத ஒரு காரியமா இருக்கு. ஐடி கம்பெனியில வேலை செய்கிற அருமை சகோதர சகோதரிகள் யாவருமே அந்த கம்பெனியில வேலை செய்த உடனேயே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? லோன், கடன். கடன் பட்டாவது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்துடணும். விரைவா என்று நினைக்கிறாங்க, ஸ்பீடு, சடுதியா என்று நினைக்கிறாங்க. அப்படி நினைத்து என்ன செய்யறாங்கன்னா, உடனடியா ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கிடுறாங்க, உடனடியா ஒரு லோன் வாங்கி ஒரு கார் வாங்கிடுறாங்க, உடனடியா ஒரு லோன் வாங்கி ஒரு லேண்ட் வாங்கிடுறாங்க, லோன் வாங்கி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னா, ஆசீர்வாதம் இல்லாமல் இது ஒரு சாபம் அப்படின்னு
வேதாகமத்தின் பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியமா நினைச்சு பாருங்க. நீங்க லோன் வாங்கி கடன் வாங்கி ஏதாவது ஒரு காரியத்தை கட்டுவது தேவன் விரும்புகிறாரா? கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறவர் நம் தேவன். கடன் பட்டு வாழ்கிற வாழ்க்கையை விரும்புவது கிடையாது. நீ கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்றதுதான் வேதத்தினுடைய சத்தியம். நீங்க கடன் கொடுக்கணும் 4 பேருக்கு, நீங்க கடன் கொடுக்கணும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பதுதான் தேவனுடைய சத்தியம். ஆனால் நாம என்ன செய்யறோம்? இந்த சொசைட்டிக்கு நாம ஒரு பெரியவர்களா காட்டிக்கொள்ளணும், ஒரு வெல் டு டூவா காட்டிக்கொள்ளணும், நம்ம உயர்ந்துட்டோன்னு காட்டிக்கொள்ளணும், நம்மை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில நாம் எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கொள்ளணும் என்பதற்காக இந்த போலியான ஒரு ஆடம்பரத்தை நம்ம காட்டுறோம். போலியான ஆடம்பரம். அப்போ இந்த காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. இது சாபம், இது சபிக்கப்பட்ட காரியம். சரி, இப்படி தேவன் சாபமாக நினைக்கிற சில காரியங்கள் வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மே மாதத்துல இதை எல்லாவற்றையும் நாம் தவிர்க்கும் பட்சத்துல கட்டாயமாக தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் நமக்கு இறங்குவார், நமக்கு தயை செய்வார். ஆனால் இதை விலக்கி வைக்காம இதையும் பற்றி கொண்டு ஆண்டவரையும் தேடும் பொழுது ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைப்பது கிடையாது, ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைப்பது கிடையாது, நாம் விருத்தி அடைவது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யணுமா? முதல்ல இந்த சாபமான காரியத்தை நாம் நம்மளுடைய பாளையத்தை விட்டு என்ன செய்யணுமா? விலக்கி வைக்கணும். 6 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு இந்த வேதாகமத்துல. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து எடுக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோட அந்த வேத பகுதியை நீங்க எடுத்து என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கணும். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. இது தேவன் அருவருக்கிற காரியம். அதாவது உன் பாளையத்திற்குள்ளே, உன் வீட்டிற்குள்ளே, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே, உன்னுடைய இருதயத்திலே இந்த 6 காரியங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை விருத்தி அடைவது கிடையாது. இதை வேதாகமத்தின் பிரகாரமாக தேவன் நமக்கு என்னவென்று சொல்கிறார் தெரியுமா? சாபமான காரியங்கள். இதெல்லாம் சாபமான காரியம். ஒரு பொய் சொல்லி ஏதாவது ஒரு லாபத்தை நீ பெற்றுக்கொண்டால் அந்த பொருளும் சரி, அந்த காரியம் சாபமானது. மற்றவர்களை கெடுத்து சகோதரர்களுக்குள்ள இருக்கிற அன்பை, அமைதியை கெடுத்து அதன் மூலியமாக ஒரு லாபத்தை பெற்றுக்கொண்டால் அந்த பொருளும் சரி, அந்த காரியமும் சரி சாபமானது. பாவமான கண். உன்னுடைய கண் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுன்னு சொல்றது வேதம். அந்த கண் பார்வையில இச்சை. நம்ம பொருளை பார்க்கிற பொருளெல்லாம் நம்ம விரும்புறோம், பார்க்கிற ட்ரெஸ் எல்லாம் விரும்புறோம், பார்க்கிறவைகளெல்லாம் விரும்புறோம். பாவமான கண். அது விரும்புவதை எல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்து கொண்டால் அது உனக்கு சாபம். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமில்லாதவர்களுடைய சொத்துக்களை, ஏழை விதவைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, பிரைப், லஞ்சம் பெறுவது, லஞ்சம் வாங்குவது, மற்றவர்களுடைய கஷ்டத்தை நினைக்காமல் அவர்களிடத்திலிருந்து பணத்தை எப்படியாவது சுரண்ட நினைப்பது, இவையெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டிற்குள்ள சாபம். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த ஜெபத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாகனத்தின் FC முடிஞ்சு போச்சு. என்னுடைய வாகனம் கர்நாடகா KA ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி.
நான் அங்க பெங்களூர்ல இருந்து ஊழியத்தை துவங்கும் நாட்களிலே வாங்கின வண்டி. அந்த வாகனத்திற்கு இப்பொழுது எஃப்சி செய்ய வேணும், அங்க எடுத்துட்டு போய் காட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனா அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நார்மலா நாம சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டினாலும் அங்க இருக்கிற அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அந்த வாகன தணிக்கை அதிகாரி, அவர் என்ன செய்யறாருன்னா ஏதோ ஒரு குறையை சொல்லி நம்மளை திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறார். அநேகர் வந்து நிக்கிறாங்க, அங்க வந்து காட்டுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நிக்கிறாங்க, ஏதோ ஒரு குறையை சொல்றாரு. எதுக்கு இந்த குறையை சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு குறையை சொன்னால்தான் அவர்கள் மறுபடியும் 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 அலைய விடுவதனால அவர்கள் கடைசியாக அங்க இருக்கிற யாராவது ஒரு புரோக்கர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிரைவிங் ஸ்கூல். இதை கேள்விப்பட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு டிரைவிங் ஸ்கூல் கிட்ட போய், சார் இந்த மாதிரி நான் 2 நாள்ல மும்பை போன ஒரு ப்ரேயர் இருக்கு, இங்க கன்னடா அவ்வளோ தெரியாததுனால எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸை எனக்கு முடிச்சு கொடுங்க. சரி, அப்போ அவர் சொன்னாரு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொன்னாரு. அங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரமாக மிக குறைந்த அளவு கட்டணம் தான் கட்டப்படுகிறது. அதிலிருந்து ஒரு 500 1000 கேட்டிருந்தால் பரவாயில்ல. அவர் கிட்டத்தட்ட ட்வைஸ் இந்த அமௌண்ட், அதே அமௌண்ட் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல 2 மடங்கான பணத்தை கேட்டிருந்தார். எனக்கு தெரியாது. இப்போது போர்டு கொடுத்தாச்சு. அவர் வாகனத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. அதுலயும் ஒரு குறையை சொல்லி, அந்த பிலிம் சரியில்லை, அந்த லைட் சரியில்லை, அது இதுன்னு எல்லாத்தையும் சரியில்லை என்று சொல்லி குறை சொன்னாரு. கடைசியாக எனக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தாரு. சில நாட்களிலே அது எனக்கு வந்து சேர்ந்து விடும் என்று சொன்னார். ஆனா அந்த வாகன அந்த பயிற்சி மையத்தின் அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, அவர் என்னிடத்தில் வாங்கின பணத்தை நான் அந்த ஸ்லிப்பு பார்க்கும் போது தான் தெரிஞ்சு, என்னிடத்துல அவர் ட்வைஸ் அமௌண்ட் வாங்கியிருக்காரு, 2 மடங்கு பணத்தை வாங்கியிருக்காரு என்பது தெரியுது. ஆனா வேதனை தான். காணிக்கை வந்த பணம், ஊழியத்துக்கு ஓடி 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 காணிக்கையில வந்த பணம், இது இப்படி விரயமாகுதே அப்படின்னு மனவேதனை தான். ஆனா வேதாகமம் இங்க என்ன சொல்லுது பாத்தீங்களா, அந்த வீட்டிற்கு அவர் கொண்டு போயிருந்தால் அவர் கிறிஸ்தவரா இல்ல மற்றவரா என்று தெரியல. ஆனா இங்க வேதாகமம் சொல்லுது, அந்த பொருள் உன்னுடைய வீட்டிற்குள்ள இருந்தால் அது உனக்கு சாபம். அதாவது என்னுடைய கஷ்டத்தை அவர் பணமாக்கி என்னுடைய பணத்தை 2 மடங்காக லாபம் பார்த்து அவருக்கு வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். அவருக்கு செலவுக்கு ஆயிருக்கும் கட்டாயம். அதன் மூலியமா ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம், தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கலாம், ஒரு வீட்டு வாடகைக்கு வாங்கியிருக்கலாம், அரிசி மூட்டை வாங்கியிருக்கலாம், சாப்பாடு வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்கியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா அது அவருக்கு சாபம். புரியுதா உங்களுக்கு? அது சாபம். அது அவர்களுக்கு தெரியல. ஆனா கிறிஸ்தவ ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ ஜனங்கள் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். எத்தனையோ போலீஸ்மேன் இன் கிறிஸ்டியனிட்டி, கிறிஸ்டின்ல இருக்கிற கிறிஸ்தவ போலீஸ்மேன் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். டிராபிக் போலீஸ், கிறிஸ்துவ டிராபிக் போலீஸ் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். கிறிஸ்துவ ஆபீசர்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், கிறிஸ்டியன்ல ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்தவர்கள் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். அறியாதவர்கள் செய்கிற பாவத்துல உனக்கு பங்கு இருக்க கூடாது. டாக்டர்ஸ் பிரைப் வாங்குறத நிறுத்தணும். தேவையில்லாத பணங்களை வாங்குறத நிறுத்தணும். வசனம் இந்த மாதம் உங்களுக்கு காட்டி கொடுக்குது. எத்தனையோ ஊழியங்களை வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நீங்கள் நிரம்பி வழியும் நிரம்பி வழியும் என்று சொல்லுவாங்க. எது நிரம்பி வழியும்? உன் பாளையத்திலிருந்து, உன் வீட்டிலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட இந்த 6 காரியங்கள், சாபமான காரியங்களை எடுத்து போடும் பொழுதுதான் விருத்தி அடைய செய்வார் தேவன். அப்பொழுதுதான் நிரம்பி வழியும். இது எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும். ஆனால் என்னை நிரப்பும் ஆண்டவரை சொன்னால் நிரப்புவது கிடையாது ஆண்டவர். அவர் நம் ஆண்டவரே கிடையாது. பாவத்தோடு நம்மை நிரப்புகிறவர் ஆண்டவர் கிடையாது. உன்னை கடிந்து கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கி உன்னுடைய பரிசுத்தமான பாண்டத்துல அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் நம் தேவன். அல்லேலூயா. இப்பொழுதே என் அருமை சகோதரனே, அருமை சகோதரி, இந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. இந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. எவன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ என்று வேதம் சொல்லுது. ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
தேவனுடைய சத்தம் கேட்குதா? தேவ ஆவியானவர் பேசுகிற வசனத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீங்களா? உங்களுடைய கதவை உடனடியா திறங்க. தேவன் உங்களுடைய இருதயத்திற்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் வர வேண்டும் என்றார். அவர் திருப்தியாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றார். ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றார். உங்களுடைய பாளையத்தை விட்டும், உங்களுடைய வீட்டை விட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டும் இதோ இந்த 6 காரியங்கள், Proverbs 6:16-19, நீதிமொழிகள் 6:16-19 வரைக்கும் இல்ல இந்த சாபமான காரியங்களை முற்றிலுமாய் எடுத்து போடு. முற்றிலுமாய் எடுத்து போடு. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உனக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இல்லாத போதுதான் என்ன செய்யும் தெரியுமா? நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும். வசனம் தான் கற்பனை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்களா? இங்க சொல்லுது, மேட்டுமையான கண்கள் தேவன் அருவருக்கிறார். அபத்தம் பேசும் பொய் சாட்சியை தேவன் அருவருக்கிறார். சகோதரருக்குள்ளே இருக்கிற விரோதத்தை உண்டு பண்ணுவதை தேவன் அருவருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்துவார். சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்துவார். குடும்பங்களை பிரித்து அதன் மூலியமாக ஒரு சந்தோஷத்தை அடைந்து கொள்ளுகிற அந்த அற்ப ஜனங்கள் நம் மத்தியில இருக்கத்தான் செய்கிறார்கள். அற்ப ஜனங்கள். பாவம், இது சாபம், இது தேவன் அருவருக்கிறார். இந்த பாவம் நமக்கு வேண்டாம். இந்த சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டாம். உடனடியா இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, ஏசப்பா, ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியத்துல ஏதோ ஒன்று உண்டு, ஏதோ ஒரு காரியம் உண்டு, இதை நான் இப்பொழுதே விலக்கி வைக்கிறேன். என்னை விருத்தி அடைய செய்யும், எனக்கு தயை செய்யும், எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்பீங்களா? தேவன் தயை செய்ய விரும்புகிறார் என் சகோதரன். பொழுதே முழங்கால் போடுங்க. இந்த வசனத்தை கேட்டீங்களா? உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு ஆறுதல் வந்திருக்கா? ஒரு தெளிவு வந்திருக்கா? உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு கண்ணீருக்கு, உங்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாக்கப்படுவதற்கான அந்த சரியான பதிலை நீங்கள் இன்றைக்கு கண்டடைஞ்சிருக்கீங்களா? உடனடியா முழங்கால் போடுங்க. தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. நீங்கள் அதை நினைவு கூர்ந்தால் உடனடியாக இதை எல்லாவற்றையும் விலக்கி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பீங்க. தூர தள்ளி எரிஞ்சு போடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதானம் வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு திருப்தியான காரியங்கள் நிறைவாய் வரப்போகுது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். இந்த மே மாதத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் மறுபடியும் ஆசீர்வாதங்களை நம்பி, ஆசீர்வாத வசனங்களை நம்பி நமக்குள்ள இருக்கிற, நம்மளுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற பாவங்களை, சாபங்களை துரை தெரியாவிட்டால் ஆசீர்வாதம் எப்படி நிரம்பும்? எப்படி வரும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதன் நீதி முதலாவது. அப்போ தேவன் சொல்லியிருக்கிற வெறுக்கிற இந்த காரியத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விட்டா போதும், தேவன் நம்மை விருத்தி அடைய செய்வார். வெட்கப்படுத்துவதில் நம்மை அழகான வாழ்க்கைக்குள்ள கொண்டு சேர்வார். விசுவாசத்தோட கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் பிரகாரமா என்னை ஆசீர்வதி. நீதிமொழிகள் 6:16-19 வரைக்கும் இருக்கிற இந்த சாபமான காரியங்கள் என்னை எடுத்து போடுவதன் மூலியமாய், இதோ ஆண்டவரே, உபாகமத்துல சொல்லப்பட்டது போல, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டது போல ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு. இந்த வசனத்தின் பிரகாரம் நான் வாழ்கிறேன். உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என்னுடைய தேவ ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? இந்த நேரத்துல நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கரங்களை இருதயத்துல வைத்து ஒப்பு கொடுங்க. பரலோக தகப்பனே,
இதோ இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே பேசும் இப்பொழுதே. இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அழகாய் மாற்றும். இவருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை, சாபங்களை, ஆண்டவரை கண் செய்த பாவத்தை, பொய் நாவு செய்த பாவத்தை, ஆண்டவரை இருதயத்தின் மேட்டிமை செய்த பாவத்தை, இந்த சாபங்கள் எல்லாம் இவர்களுடைய வீட்டுக்குள்ள பொருட்களாவும், பணமாவும், ஆண்டவரே உணவாவும், ஆண்டவரே சட்டையாவும், ஆண்டவரே எல்லா காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவர்களுடைய பாளையம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கப்படும் பொழுது விருத்தி அடைய செய்கிற தேவன். இப்பொழுதே ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுடைய இருதயங்கள் இப்பொழுதே மாறி அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு விருத்தி அடைய செய்ய நீர்வார். யாருடைய இருதயத்திலே இந்த சொல்லப்பட்ட 6 காரியங்களே ஒன்றாகிலும் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை விருத்தி அடைவதில்லையே சப்பா. அந்த விருத்தி அடையாமல் இருப்பதற்கான தடைகள், சாபம் மாறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இதோ ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தானே அன்பு சகோதரனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும், வீட்டிற்குள்ள இருக்கிற எல்லா சாப கிரியை காரியங்களும் மாறட்டும். அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிரியைகளும், சாபங்களும் மாறி போகட்டும். இதோ சாபமான பொருட்கள் ஒன்றும் வேண்டாம், தேவன் சொல்வதை கேள். செவி கொடுப்பாயா, செவி கொடுப்பாயா, தேவன் உன்னை ஆசீர்வதி. இதோ ஆண்டவரே இந்த சத்தத்திற்கு அலையை தாழ்த்தி உண்மைதான் என்று அறிக்கை செய்து கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வரட்டும். இந்த ஆசீர்வாதத்துக்கு முதலாவது தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள எங்களையும் இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த மே மாதத்துல நீர் கொடுத்த வசனத்திற்காய் நன்றி, நீர் கொடுத்த எச்சரிக்கைக்காய் நன்றி, நீர் கொடுத்த ஆண்டவரை அறிவுறுத்தலுக்காய் நன்றி. இதை நாங்கள் செவி கொடுத்து கேட்டு அதன் பிரகாரமாக செய்திட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனமும் இந்த சத்தியம் ஜனங்களுக்குள்ள பெரிய எழுப்புதலை உண்டாக்க கிளம்பி போகட்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வார்த்தையும் அடியேனையும் இந்த ஊழியத்தையும் தாழ்த்துகிறேன். இந்த ஊழியம் இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எழுப்புதலை உண்டாக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் அல்ல ஏசப்பா, எல்லாம் நீரே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சமாதானமும், கிருபையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களுடனும் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய குடும்பத்தினரோடே தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord.